ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். HCF ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 2 அண்ட் their LCM இஸ் 154. HCF கொடுத்துருக்காங்க, LCM கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர். அந்த ரெண்டு நம்பர் தெரியாத அதோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாதா, அதோட டிஃப்ரென்ஸு 8ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்க, அந்த நம்பரோட சம், அதாவது உங்களை x + yன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வந்து அதோட HCF இன்ட்டு LCMக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ரெண்டு நம்பர் கொடுக்கல. ஓகேவா, அது ஆனால் அந்த நம்பரோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த நம்பரோட அடிஷன் கேட்குறாங்க, சம் கேட்குறாங்க. ஓகே, இப்போ கிவன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. அப்போ XYயோட வேல்யூ என்ன, HCF 2 × 154 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 308ன்னு வருது. ஓகே, இப்போது நம்ம இது நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த சம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கிவனில் இருந்து தான் நம்ம போக முடியும். எனக்கு இது தெரியும், இது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இது 1 இது 2ன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1 ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறேன். 1வது ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், x - ஹோல் ஸ்கொயர்னா 8² 64. ஓகேவா. ஓகே, இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, அப்ளை பண்ணுறேன். x² + y² - 2xyன்னு வருமா, which is equal to 64. x² + y² மட்டும் வச்சுக்கிறேன். இது இன்சைடு வந்துச்சுன்னா 64 × 2xyன்னு வரும். எனக்கு 2xyயில் இப்போ எனக்கு xyயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அவங்களே அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ 2 × 308ன்னு வரும். ஓகேவா. ஸோ 64 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 616 வரும். கரெக்டாக பேட் பண்ணிங்கன்னா 680 வருது. ஓகே, இது ஒரு ரிசல்ட்டு. ஆனால் நம்மளை என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா x + y தான் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அதை என்னால் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, அதனால் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா, அப்போ என்னாகும், x² + y² + 2xyன்னு வருமா. x + y² இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 680, அது போட்டுக்கிறேன். xy கொடுத்துருக்காங்க, அப்போ 2xy போட்டிங்கன்னா உங்களுக்கு 616 வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6 9 12, அதாவது 1296ன்னு வருது. ஓகேவா, அதாவது x + y ஹோல் ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, சம் தான் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுக்கணும். ஓகேவா, ஸ்கொயர் எடுத்திங்கன்னா அப்போ என்ன வரும், இங்கே பாருங்கள், x + y ஹோல் ஸ்கொயர் வந்து 1296. ஆனால் அவங்க கேட்குறது x + y. அப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இது 36ன்னு வரும். ஓகேவா, இதுதான் சம்மோட ஆன்சர்.